ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சூப்பர் ஹெல்த்தி கொள்ளு ரசம். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டு. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ண சூப்பராக ஹெல்ப் பண்ணும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சமாக வரமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு குக்கரில் தேவையான அளவு கொள்ளு எடுத்து லைட்டாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாதிரி ஸ்மெல் வர டைமில் தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 விசில் விட்டு எடுத்தோடனே நல்லா வெந்துருச்சு. தண்ணி தனியாக கொள்ளு தனியாக பிரித்து வச்சிட்டோம். அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியில் தான் நம்ம ரசமே செய்ய போகிறோம். இப்போ அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியில் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளியை நல்லா கழுவி கையிலேயே உடைச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவில் புளி நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி கரைச்சுங்க. ஏன்னா இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி இந்த புளி தண்ணியும் தான் நம்ம ரசத்துக்கு சாறு. புளி கரைக்கும் போது ஒரு 2 கப் தண்ணி நான் அதில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கொள்ளுலேயே நம்ம உப்பு சேர்த்துருந்தோன்னா இதில் பார்த்துட்டு சேர்த்துனா போதும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையிலேயே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டு 2 நல்லா பொரிஞ்சதும் வரமிளகா காம்போடையே சேர்த்தணும். வரமிளகா, கருவேப்பிலை இது 2 சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் கலர் மாறுற டைமில் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை ஊற்றணும். ஆனால் நம்ம ஆல்ரெடி மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது போட மறந்துட்டோம். என்னடா ரசம் செஞ்ச வாசமே வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா தான் ஞாபகம் வந்து அது போடலைன்னு. சரின்னு டக்குன்னு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக அது வறுப்பாற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருந்த மிக்ஸ் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மிளகு, சீரகம், வரமல்லி, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சதுனால ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டைலில் செஞ்சனாலே என்னமோ தெரில, டேஸ்ட் உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் அந்த வரமிளகா, கருவேப்பிலையில் தாளிக்கும் போது இதை தாளிச்சு செஞ்சு பாருங்கள், இல்லாட்டி இப்படியும் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. அது நல்லா எண்ணெயில் வறுத்து அதோட பச்சை ஸ்மெல் ஒன்று போனதுக்கப்புறமா அதை இப்போ ரசத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ரசம் நல்லா கொதிக்கட்டும். அந்த கேப்பில் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம கொள்ளு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு 1க்கு 2 குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் இந்த மாதிரி. அதுக்குள்ளே நம்ம ரசமும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கொள்ளை இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கொதி வர டைமில் கொஞ்சமாக பெருங்காய பொடி தூவி மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனா அட்ட தெருவே மணக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கொள்ளு ரசம் நான் வச்ச ஸ்டைலே ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணினா இது உங்கள் ஃபேவரட் ரசம் ஆயிரும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.